20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியுமா? ஏன்னா இப்ப இருக்க நெறைய பேருக்கு அது தெரியாது. குறிப்பா 90ஸ் கிட்ஸ்க்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனா 2கே கிட்ஸு, ஜென்ஸி கிட்ஸ்லாம் அப்ப பொறந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ கட் பண்ணி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம 2026ல இருக்கோம். 2006ல தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சு தெரியுமா? 2006ல தமிழ் சினிமால என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு? அப்ப ஹீரோக்கள்லாம் எப்படி இருந்தாங்க? அப்படிங்கிறது தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க கட் பண்ணி அப்படியே நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். 2006 தமிழ் சினிமா. ஃபர்ஸ்ட்டு தமிழ் சினிமா பேசுறதுக்கு முன்னாடி 2006ல ஒரு கோல்டோட விலை தெரியுமா உங்களுக்கு? 1 கிராம் அப்ப வெறும் ரூ. 800 தான். கிட்டத்தட்ட ஒரு பவுனே உங்களுக்கு ரூ. 12,000க்குள்ள முடிஞ்சிரும். ஆனா இப்ப பாருங்க ஒரு பவுனு ரூ. 1,16,000க்கு மேல ஏறி போயிட்டு இருக்கு. சரி விடுங்க, அத பத்தி பேசி நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. கோல்டு சேர்த்து வச்சிருந்தவங்களுக்கு இப்போ ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2006 தமிழ் சினிமா பல ரேஸ்லாம் நடந்தது அந்த வருஷம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நடிகர்களுடைய படங்களும் நம்ம சொல்லும்போது, வாவ்! இவங்க அப்பவே இந்த படம் நடிச்சிருக்காங்களா? இந்த ஹீரோக்கு அந்த வருஷம் இவ்வளோ படம் வந்துச்சா? அப்படின்னு நாம உச்சி கொட்டுற அளவுக்கு நெறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. குறிப்பா அந்த வருஷம் ரிலீஸ் ஆகாத படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நடிகர் ரஜினியுடைய படம் மட்டும் 2006ல வந்து ரிலீஸ் ஆகல. மத்த எல்லாருக்குமே நல்ல நல்ல படங்கள் இருக்கு. ஸோ நம்ம ஜனவரில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஜனவரி பொங்கல் 2006 பொங்கல் ஒரு மறக்க முடியாத ஒரு கிளாஷ்னே சொல்லலாம். விஜய், அஜித், சிம்பு இவங்க 3 பேருடைய படங்களும் ரிலீஸ் ஆகுது. நடிகர் விஜயினுடைய ஆதி திரைப்படம் ரமணா அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. திருமலைக்கு பிறகு அவங்க இந்த படத்தில் இணையறாங்க. பி. வாசு இயக்கத்தில் அஜித் நடிப்பில் பரமசிவன் திரைப்படம் அதுவும் ரிலீஸ் ஆகுது. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷனில் சிம்பு நடிப்பில் சரவணா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படங்களில் பரமசிவன் மற்றும் ஆதி இந்த 2 படங்களுமே விமர்சன ரீதியாகவும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் சரி ஒரு தோல்வி படங்களாக முடிவடையுது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சரவணா திரைப்படம் கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷனில் அந்த சரவணா திரைப்படம் வந்து ஒரு கம்பேர் பண்ணும்போது இந்த படங்களை விட சுமாராக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த படம் அந்த பொங்கல் வின்னராக அறிவிக்கப்படுது. அந்த படமுமே ஹிட் ஆகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ 2016 ஜனவரி உங்களுக்கு இப்படி தான் ஆரம்பமாகுது. 2006 பிப்ரவரி, இது வந்து பிப்ரவரி அப்படின்னாலே அது வேலண்டைன்ஸ் டே மந்த் அப்படிங்கிறதுனால ஸோ காதலுக்கான சில படங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. குறிப்பாக பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே இயக்குனர் சசி டைரக்ஷனில் ஜீவா சந்தியா நடிப்பில் டிஷ்யூம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஒரு ஸ்டென்ட்மேனுடைய அவனுடைய காதல், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒரு கமர்ஷியல் படமாக சசி அவர்கள் இந்த படத்தை கொடுத்துருப்பாரு. விஜயாண்டன் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. பாட்டு எல்லாமே பயங்கர ஹிட். டைலாமோ நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் இப்படின்னு எல்லா பாட்டுமே அந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அப்படி தான் பிப்ரவரி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இந்த வேலண்டைன்ஸ் டே இந்த மாதிரியான காதலர்களுக்கான சில படங்களும் வந்துச்சு. அதில் ஆர்யாவுடைய கலாபக் காதலன்னு ஒரு திரைப்படம். அந்த படம் வந்து ஒரு மாதிரியான படம். அந்த படம் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். எஸ்.ஜே. சூர்யா, நயன்தாரா இவங்களுடைய நடிப்பில் கல்வனின் காதலி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்துடைய ஸ்டில்ஸ்லாம் கூட ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா அப்போவே எப்படி வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு, அப்போவே எங்கேருந்தோ காப்பி அடிச்சிருக்காரு அவர் அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. ரவிமோகன், அதாவது அப்போ ஜெயம் ரவியா இருந்த ரவிமோகனுடைய இதயத்திடன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இயக்குனர் சரண் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த படம் சரியாக போகலை. அதே நேரத்தில் ஒரு மிக முக்கியமான இயக்குனர் வந்து இந்த 2006ல் தான் இயக்குனராக அறிமுகமானார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவருக்கு 20 வருஷம் இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறாரு. இயக்குனர் மற்றும் நடிகரான மிஷ்கின் அவர்கள். அவருடைய சித்திரம் பேசுதடி திரைப்படம் 2006ல் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆரம்பித்த அவருடைய பயணம் இப்போ நடிகராக ஒரு பாடகர்னு கூட சொல்லலாம். ஸோ பல பரிமாணங்களில் இப்போவும் அவர் ஒரு மாசா கெத்தாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. பிப்ரவரியில் ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம். அப்போ இயக்குனராக இருந்தவர் இப்போ ஒரு பொலிட்டீஷியனாக ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவராக இருக்கார். கெஸ் பண்ணியிருப்பீங்க. சீமான் அவர்களுடைய தம்பி திரைப்படம் அதுவும் 2006 பிப்ரவரியில் தான் ரிலீஸ் ஆகுது. மாதவன் பேசிய வசனங்கள்லாம் இப்போவும் நம்ம மறக்க முடியாது. ஸோ அந்த படமும் அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் சத்யராஜ் மற்றும் சிபி சத்யராஜ் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த வைகை புயல் வடிவேல் ஒரு காமெடியில் உருவான கோவை பிரதர்ஸ் படமும் அந்த பிப்ரவரியில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பிப்ரவரி கொஞ்சம் இப்படி தான் போச்சு. மார்ச்சில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சுதேசி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து விஷ்ணுவர்தனுடைய பட்டியல் திரைப்படம் ஆர்யா, பாரத் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு பக்காவான ஒரு ராவான ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வர அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. குறிப்பாக இவனுடைய பாடல்கள் பட்டி தொட்டிலாம் ரீச் ஆச்சு. ஏதேதோ எண்ணங்கள் வந்து பாட்டு இப்போ வர பலருடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏப்ரலில் முக்கியமான படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னா அது அழகாய் இருக்கிறாய் பயமாய் இருக்கிறது அப்படின்ற திரைப்படம். பரத்துடைய திரைப்படம் தான். விஜய் மில்டன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படம் சரியாக போகலை. அப்புறம் பார்த்திபனுடைய பச்சை குதிரை அப்படின்னு ஒரு படத்தை வந்து அவரே டைரக்ட் பண்ணி நடித்தார். அவங்களும் நம்பிதாவும் அந்த படமும் கொஞ்சம் சரியாக போகலை.
இது இந்த கேப்பில் ஏப்ரலில் ரிலீஸ் ஆன இன்னொரு படம் தான் நடிகர் ஜீவனுடைய திருட்டு பயலே திரைப்படம். அந்த திரைப்படம் பயங்கர ஹிட்டு. அந்த மாதம் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளான திரைப்படமும் அந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தினுடைய பாடல்கள், அந்த படத்தினுடைய கண்டென்ட் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் அவையலாகி அந்த படம் ஆல்மோஸ்ட் ஹிட்டு அப்படின்னு சொல்ல வச்சிருச்சு. இதுக்கு நடுவில் இதே ஏப்ரலில் ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் தான் நடிகர் அஜித்தினுடைய திருப்பதி திரைப்படம். பேரரசு அஜித் இவங்க காம்போல உருவாக்கக்கூடிய முதல் மற்றும் கடைசி திரைப்படம் அப்படின்னே சொல்லலாமா. ஸோ அந்த திருப்பதி திரைப்படம் ரிலீஸ் ஆகி அதுவும் ஒரு மிக்சடான ரிவ்யூ வந்து கமர்ஷியலாக கொஞ்சம் படம் போட்டுச்சு அப்படின்னே நாம் சொல்லலாம். ஸோ ஏப்ரல் மாதத்தினுடைய நிலவரம் வந்து இவ்வளோ தான். மே மாதம் 2 படம் தான். ஆனால் 2 படமுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு தரமான திரைப்படங்கள். அதில் ஒன்று பல வருஷமாக இயக்குனராக இருந்து ஹீரோவாக அவதாரம் எடுத்த ஒருவருடைய திரைப்படம் தலைநகரம் திரைப்படம். சுந்தர் சி ஹீரோவாக நடிச்சிருந்திருப்பார். படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது தொடர்ந்து தலைநகரம் 2 அவங்க உருவாக்குனாங்க. ஸோ அது வேற கதை. இந்த தலைநகரம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு சக்கப்போடு போட்டுச்சு. குறிப்பாக நாய்சேகரா வடிவேல் அந்த படத்தில் காமெடியில் வந்து அந்த படத்தினுடைய காமெடி ஆகட்டும், சுந்தர் சிவுடைய ஆக்டிங் எல்லாமே பேச பொருளாச்சு. ஸோ கட் பண்ணி அதே மே மாதம் இன்னொரு திரைப்படம், இப்போ வர நம்ம கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம், செல்வராகவன் ஜீனியஸ் டைரக்டர் அவருடைய டைரக்ஷனில், தனுஷ் அவருடைய நடிப்பில், யுவன் சங்கர் ராஜா இசையில், முத்துக்குமாருடைய வரிகளில் உருவான புதுப்பேட்டை திரைப்படம். ஸோ அந்த திரைப்படமும் 2006 மே மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் வாழ்க்கை இப்போ வர பலருக்குமே ஒரு தேசிய கீதம் அப்படின்னே சொல்லலாம், ஒரு ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டை கேட்டு கேட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பலருமே. ஸோ அந்த புதுப்பேட்டை திரைப்படமும் 2006 மேலே தான் ரிலீஸ் ஆச்சு. ஜூன் மாதம் கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு. சொல்லிக்கிற மாதிரியான நிறைய பெரிய படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. பட் பாரிஜாதம் அப்படின்ற திரைப்படம் பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பார். கே பாக்யராஜ் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். சொல்லிக்கும்படியான படம்னா ஜூன் மாதத்தில் அது மட்டும்தான். ஜூலையில் ஒரு எல்லாருமே தியேட்டர்களை வர வச்சு சிரிக்க வச்ச ஒரு தரமான ஒரு திரைப்படம், இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்தில் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி வைகை புயல் வடிவேலு நடிப்பில் சங்கர் இந்த படத்தை தயாரிச்சிருப்பார். படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. எங்கே போனாலும் அந்த படத்துடைய பாடல்கள் ஓடிட்டு இருக்கும். அந்த காமெடியை சொல்லி எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. வடிவேலு டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு, காமெடியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த திரைப்படம் 2006 ஜூலையில் தான் ரிலீஸ் ஆச்சு. ரவிமோகனுடைய நடிப்பில் அவருடைய அண்ணன் மோகன் இயக்கத்தில் வெளியான உனக்கும் எனக்கும் திரைப்படம், த்ரிஷா ரவிமோகன் இவங்களாம் நடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு ரீமேக் திரைப்படம் தான். பட் அந்த திரைப்படம் வெளியாகி அந்த ஜூலையில் வந்து ஒரு நல்ல கலா கட்டுச்சு, தியேட்டருக்கு ஆடியன்ஸை கொண்டு வந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். 2006 ஆகஸ்ட்டில் சொல்லிக்கும்படியான 2 திரைப்படங்கள் அப்படின்னா அதில் ஒன்று நடிகர் விஷாலினுடைய திமிரு திரைப்படம். மதுரை பேக்ட்ராப்பில் உருவான அந்த ஒரு திரைப்படம் தருண் கோபி டைரக்ட் பண்ணியிருப்பார். ரீமாசன், விஷால் ஒரு பயங்கரமான ஒரு காம்போல யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளியாகி படம் ஒரு சக்கப்போடு போடுச்சு. குறிப்பாக பிஎன்சியில் படம் வந்து செமையாக ஓடிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதம் கௌதம் மேனன் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வேட்டையாடு விளையாடு திரைப்படம். ஹாரிஸ் ஜெயராஜ் பின்னி எடுத்துப்பார் பேக்ரவுண்ட் ஸ்கோரில். நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களை கௌதம் மேனன் படத்துடைய ஸ்க்ரீன் பிளேல வேறு மாதிரி, அதாவது ஒரு இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு டேரக்டரும் ஒரு ஹீரோ உருவாகும் போது ஃபேன் பாய் படம்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் அப்போவே இதை பண்ணியிருப்பார் கௌதம் மேனன் வேட்டையாடு விளையாடு படத்தில். ஒரு பயங்கரமான ஃபேன் பாய் சம்பவம் வேட்டையாடு விளையாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த திரைப்படமும் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு 2006. செப்டம்பர் மாதம் ஒரு 4 திரைப்படங்கள். அதில் முதல் திரைப்படம் எம் மகன், அதாவது எம்டன் மகன். இயக்குனர் சீரியலிருந்து இயக்குனர் வந்து திருமுருகன் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் பரத்தை வச்சு. படம் பிஎன்சியில் பயங்கர ஹிட்டு. யாருமே எதிர்பார்க்கல இந்த படம் இவ்வளோ ஹிட் ஆக முடியும். குறிப்பாக வடிவேலு, சரண்யா பொன்வன் இவங்களுடைய காம்பினேஷன், பரத்துடைய அப்பாவித்தனமான நடிப்புன்ட்டு எல்லாமே இந்த படத்தை வந்து ஒரு வெகுஜன ஆடியன்ஸ் மத்தியில் கொண்டுட்டு போய் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கேப்டன் விஜயகாந்தினுடைய பேரரசு திரைப்படமும் அதே மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. நடிகர் சூர்யாவினுடைய ஜில்லுன்னு ஒரு காதல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் படம் ஒரு சரியான சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வர அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்களுக்கு பலருமே ஒரு ஃபேனாக இருக்காங்க. ஜில்லுன்னு ஒரு காதல் வரக்கூடிய நியூயார்க் நகரம் பொருங்கும் நேரமாகட்டும், முன்பே வா என் அன்பே வா, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். படத்தில் வரக்கூடிய பாடல்கள் பற்றி படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. குறிப்பாக அந்த படத்துக்கு பிறகுலாம் பலருமே சூர்யா மாதிரி அந்த ஸ்டார் சிட்டி பைக்கை வாங்கிட்டு ஆல்டர்னேட் பண்ணிட்டு பயங்கரமாக கெத்து காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் நடந்தது. அதே மாதம் இன்னொரு திரைப்படம் கேடி அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அந்த படம் தான் தமிழில் தமன்னா அறிமுகமான முதல் திரைப்படம். அந்த படத்தில் அவங்களோட சேர்ந்து இலியானாவுமே நடிச்சிருந்திருப்பாங்க. அடுத்ததாக அக்டோபர் மாதம், அக்டோபர் 2 அப்படின்னாலே எல்லாருக்குமே தீபாவளி தான். ஸோ அந்த தீபாவளி ஒட்டி நிறைய படங்கள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்தினுடைய தர்மபுரி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. குறிப்பாக ஜீவாவினுடைய திரைப்படம், மறைந்த இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் டைரக்ஷனில் வெளியான அந்த ஒரு திரைப்படம் இப்போ வர ஜீவாவுடைய கரியரில் ஒரு பெஸ்ட்டான திரைப்படங்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா டாப் 5ல் இந்த படத்தையும் நம்ம கொண்டுட்டு வரலாம். அப்படியே ஒரு மிக முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கக்கூடிய திரைப்படம். கட் பண்ணி அப்படி நம்ம தீபாவளி ரேஸ்க்கு வந்தோம் அக்டோபரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர்
அஜித்தினுடைய வரலாறு திரைப்படம், சிம்புவினுடைய வல்லவன் திரைப்படம், அப்புறம் வட்டாரம் திரைப்படம், இந்த 3 படங்கள் வந்துச்சு. இதில் வரலாறு அஜித் அவர்கள் ட்ரிபிள் ஆக்ஷன் நடிச்சு கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் ரஹ்மான் இசையெல்லாம் படம் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஹிட்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் அந்த படத்துக்கு வந்துச்சு. காட்ஃபாதர் அந்த படம் டைட்டில் வச்சாங்க. ஆனால் போக போக நடிகர் அஜித்தினுடைய நடிப்பை பாராட்டி பலருமே வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு கமர்ஷியல் சக்ஸஸாக வல்லவன் எஸ்டிஆர் அவருடைய டைரக்ஷனில் அவருடைய ஆக்டிங்கில் ஒரு பக்கம் ரீமாசன், ஒரு பக்கம் நயன்தாரா, ஒரு பக்கம் சந்தியா அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே பண்ணி ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக வெளியாகி வல்லவன் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சக்கப்போடு போடுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ யுவன் சங்கர் ராஜா பாடல்களை இதுலேயுமே கலக்கியிருப்பார். வட்டாரம் திரைப்படத்துக்குமே ஒரு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் நவம்பர் டிசம்பரில் எப்போவுமே தெரியும் படங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அந்த நவம்பரில் நம்ம சொல்லிக்க முடியாத 2 திரைப்படம், அதாவது மாதவன் நடித்த 2 திரைப்படம். அதில் வடிவேலுடைய காமெடி கொஞ்சம் ஒரு கூட்டாக இருந்துச்சு. அனுஷ்கா நடிச்சிருந்திருப்பாங்க. அப்புறம் நடிகர் விஷாலினுடைய சிவப்பதிகாரம் திரைப்படம். ஸோ திமிருக்கு அடுத்து அவர் பண்ணக்கூடிய திரைப்படம் இது. கருப்பழனியப்பன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார், சிவப்பதிகாரம் படத்தை. ஸோ இந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த படம் கொஞ்சம் சரியாக போகலை அப்படின்னு சில பேச்சுக்கெல்லாம் நம்ம கவனிக்க முடிஞ்சது. மதுரையில் நடந்த ஒரு காலேஜ் இன்சிடென்ட்டு, அதுக்கு பிறகு பொலிட்டிக்கல் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசியிருந்திருப்பாங்க. டிசம்பர் மாதம் சென்னை காதல் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் நிறைய பேருக்கு தெரியாது. இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பரத் நடித்த படம். இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன் அவர்கள். ஸோ இதனால் இந்த படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த படம் சரியாக போகலை. இன்னொரு திரைப்படம் நடிகர் தனுஷினுடைய திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படம். பூபதி பாண்டியன் டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸ்ரேயா, பிரகாஷ் ராஜ், தனுஷ் இவங்க காம்போல வெளியாகி படம் வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக ஒரு நல்ல பேர் எடுத்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இயக்குனர் வசந்தபாலன் இயக்கத்தில் வெளியான வெயில் திரைப்படம், பரத், பசுபதி, ஜி பிரகாஷுடைய இசை அப்படின்னு அந்த வருஷம் வெளியாகி வந்த படங்கள்லேயே கடைசியில் வெளியானாலும் இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்களே, யாருப்பா இந்த டீம் அப்படின்ட்டு இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் எல்லாருமே தேடி பிடிச்சி பாராட்ட வச்ச ஒரு திரைப்படம் இந்த வெயில் திரைப்படம். அப்புறம் ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னா அந்த டிசம்பர் மாதம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் நெஞ்சிருக்கும் முறை அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நரேன் நடிச்சிருந்திருப்பார். அந்த படத்தை பாடல்கள்லாம் கூட ஹிட் ஆச்சு. அந்த படம் ஒரு மாதிரி ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்து கொஞ்சம் கலா கடிச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் 2006 வெளியான சில முக்கியமான படங்களுடைய லிஸ்ட்டு. ஆனால் இதில் நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர் பரத்தை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா பரத் பயங்கர பீக்கில் இருந்த டைம் இந்த 2006 காலகட்டம். இந்த 2006 அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. நம்ம இப்போ பண்ணோம்னா சென்னை காதல், வெயில், எம்மகன், அழகா இருக்கிறாய், பயமா இருக்கிறது, இப்படி பரத் வந்து ஒரு பயங்கர பீக்கில் இருந்த டைமில் வெளியான படங்கள் தான் இது. அந்த படம் அவருக்கு நல்லா பேருமே வாங்கி கொடுத்துன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 2006 கவனிக்க வச்ச சில படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இயக்குனர் வசந்தபாலன் இயக்கத்தில் வெளியான வெயில் திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு இயக்குனராகட்டும் நடிகர்களாகட்டும் நிறைய விருதுகள் கிடைச்சிது. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துக்குமே நிறைய விருதுகள் வாங்கினதை நம்ம கவனிக்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் வைகை புயல் வடிவேலுடைய இம்சையரசன் 23ஆம் புலிகேசி யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி ஜனரஞ்சகமான ஒரு டோனில் படத்தை கொண்டு வாங்கி அந்த படத்துக்கும் நிறைய விருதுகள் கிடைச்சிது. அதே மாதிரி எம்மகன் அந்த படத்துக்குமே நிறைய விருதுகள் கிடைச்சிச்சு. இசைன்னு பார்த்தா ஜில்னோர் காதல் திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மானுக்கும், அப்புறம் பட்டேல் படத்துக்காக யுவன் சங்கர் ராஜா, வரலாறு படத்துக்காக நடிகர் அஜித்துக்கு அப்படின்ட்டு நிறைய விருதுகள் நிறைய பேருக்கு கிடைச்சது. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக இந்த 2003 டாப் 3 இருக்கக்கூடிய படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடியது வரலாறு திரைப்படம், 2வது வேட்டையாடு விளையாடு திரைப்படம், 3வது ஜில்னோர் காதல். இதுதான் டாப்பில் இருக்குது. இந்த டாப்பில் 10வது இருக்கக்கூடிய படம் தான் நடிகர் விஜயனுடைய ஆதி திரைப்படம். அந்த வருஷம் அவருக்கு அந்த ஒரு படம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால் அந்த படமும் மிகப்பெரிய நெகட்டிவான ரிவ்யூகளை தான் நாம் பார்க்க முடிஞ்சது. இந்த 2006 காலகட்டத்தில் பயங்கர பீக்கில் இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல்ஹாசன் பீக்கில் இருந்தாங்க. அப்போ வளர்ந்து வந்த நடிகர்கள் தான் சிம்பு, தனுஷ், ஜெயம் ரவி, அப்புறம் பரத், இந்த நடிகர்கள்லாம் குறிப்பாக ஜீவா. ஸோ அவங்களுக்கு ஜீவா, விஷால், இப்படி ஆர்யா இவங்க எல்லாருமே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அந்த வருஷம் சில நல்ல படங்களுமே வெளியாச்சு. ஸோ 2006 நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2006 வெளியான படங்களில் உங்களுடைய ஃபேவரட்டான திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.